இது வந்து விபூதி மலைன்னு சொல்லி மசனகுடியிலேருந்து பொக்காபுரம் போகிற வழியில் இந்த இடம் இருக்குது, விபூதி மலை. இதுக்கு பேர் ஏன் அப்படி வந்துச்சுன்னா, இங்கே இருக்க மண் வந்து விபூதி மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால விபூதி மலைன்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு முருகன் கோயில். அங்கேருந்து ஒரு 100 அடி தொலைவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா கூடலூர், இந்த பக்கம் பார்த்தா நடுவட்டம் அந்த பகுதியாக தெரியுது. இது வந்து வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக இயற்கையில் கல்லுலேயே வச்சு கட்டி வச்சுருக்காங்க, நின்று பார்க்கறதுக்கு வசதியாக. இதை வந்து கூடாரமாகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க, கூடாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மாடு மேய்க்கிறவங்க இங்கே வந்து தங்கிக்குவாங்க கூடாரம் மாதிரி. அப்புறம் அந்த பக்கம் இருந்து பார்த்தா ரிசார்ட்ஸுங்க, பல தனியார் ரிசார்ட்ஸுங்கெல்லாம் இருக்குது. தனியார் ரிசார்ட்ஸுங்க இதெல்லாம் வந்து அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்கதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத அது நமக்கு தெரியாதுங்க. அவங்க செல்ஃபோன் டவரு காட்டுக்குள்ளேயும் வந்து அறிவியல் பூந்துருச்சுங்கிறத அது காட்டுது. இந்த பக்கம் வந்து மசனகுடி மாயாறு, அது வந்து மாயாறு சிட்டி, மாயாறு வில்லேஜ். அந்த இது அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கார் அந்த இடத்துல நிற்கிதுங்க. நம்ம கார் அது. இப்போ நாங்கள் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி மழை வர்ற மாதிரி இருக்குது, மேகம் இருட்டிட்டு வருது. நாங்கள் இமீடியட்டாக கீழே கிளம்பணும். இங்கேருந்து எப்படியும் 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும். வர வழியில ஈங்க எங்களை துரத்துச்சு. அவள் வந்து மலைக்கு ஏறணுன்னா அவளோட பரம்பரை புத்தியான மண்டையை சொரியறத ஆரம்பிச்சிருக்கா. இது வந்து இவங்களை குரங்குலேருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. ஸ்ப்ரைட் முடிஞ்சா? அது நம்மளோட இது இல்லை. சும்மா வா போலாம். இந்தாங்க எண்ணெய் எடுங்க கொஞ்சம். நீ என்ன சொல்ல போறேன்னா முடிஞ்சிருச்சா? ரெக்கார்டிங்ல இருக்கா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசி படிஞ்சிருக்குல்ல, இதுல வந்து ரெஜினிவேட் ஆயிடும் மழை வந்த உடனே. அப்படியே நடந்து வாங்க, போது கட் பண்ணிடுங்க.